Hi all, welcome to my Ambrosia. இன்டென்ஸான பிளாக் கோகோ பவுடர் யூஸ் பண்ணி டெண்டரான பிளாக் வெல்வெட் குக்கி பார்த்துடலாமா? கேக் ஃப்ளார், ப்ரவுன் சுகர், பிளாக் கோகோ பவுடர், பட்டர், பேக்கிங் பவுடர், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், சால்ட் அண்ட் சாக்லேட். இன்கேஸ் நார்மல் கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டிக் இட் வித் பேக்கிங் சோடா. நீங்கள் வனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பதிலாக பீன் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். So first let's start by creaming butter and sugar. Vegan butter, brown sugar and salt எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு creamy and pearl ஆன cream ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். If you want, you can use hand mixer at very low speed, minimum speedல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். And see to that you are not aerating it, just cream it. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ரவுன் சுகரில் கிரானியூல்ஸ் ரொம்ப ஃபைனாக இருக்காது. பட் கொஞ்சம் அந்த கிரானியூல்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ ஈவன் ஆஃப்டர் க்ரீமிங் இட் த சுகர் கிரானியூல்ஸ் வில் பி விசிபிள். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ஒன்ஸ் நம்ம குக்கி பேக் ஆனதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டலைஸ் சுகர் வந்து we can actually feel it while eating. If you don't want to feel that crystallized sugar, just வந்து blend பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து cream பண்ணுங்க. And while creaming, add vanilla and mix it together. And now it's time to mix our dry ingredients to the butter mixture. கேக் ஃப்ளார், பேக்கிங் சோடா அண்ட் பிளாக் கோகோ பவுடர் யூஸ் பண்ணிட்டு நல்லா சிஃப்ட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் டாக் அபவுட் த கலர் அண்ட் ஃப்ளேவர் நோட் ஆஃப் திஸ் குக்கி. This black cocoa powder gives you unsweetened chocolatey note, slightly different from ஒரு typicalana chocolate cookie without any bitterness. Literally Oreo cookie taste தான் இந்த black cocoa powder ஓட taste. If you are using natural cocoa powder, stick with baking soda. Once dry and wet ingredients mix பண்ணதுக்கப்புறம் it's time to add chocolate. சாக்லேட்டை 1 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் நோட் we are going to freeze it, not refrigerating it. And 1 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் we are going to put it in a blender and process it until a fine, very fine powder. See to that while processing the chocolate, pulse மோடில் வச்சு ப்ராசஸ் பண்ணுங்க. இஃப் ஓவர் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஹீட்லேயே சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். If you don't have food processor, you can chop the chocolate with a fine blade. இந்த மாதிரி சாக்லேட்டை ஃபைன் பவுடர்ஸாக நம்ம குக்கீஸில் ஆட் பண்ணும்போது அதோட டெக்ஸ்டர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம குக்கீஸ் ஆர் ப்ரௌனீஸில் சாக்லேட் சங்க்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் பேக்கிங் த குக்கீஸ் ஆர் ப்ரௌனீஸ் அந்த சாக்லேட்ஸ் வந்து மெல்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட்டை ப்ராசஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது நம்மளோட ஃப்ளார் மிக்சரில் இட் வில் மிக்ஸ் இன்ட் அ ஹோமோஜீனியஸ் டோ. ஸோ தனியாக ஃப்ளார் அண்ட் சாக்லேட் அந்த மாதிரி இருக்காமல் இது கம்ப்ளீட்டாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடும். Ultimately, our cookies will have that noteworthy chocolatey flavor. Once chocolate dough mix பண்ணதுக்கப்புறம் mix it for like 30 seconds until it becomes a compact dough. See to that you are not over mixing it because once நம்ம dough ready ஆனதுக்கப்புறம் straight away we are going to bake it and நம்ம இதை refrigerate பண்ண போறதில்ல. I experimented this cookie with 3 ways and I'll share you the result. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குக்கீஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட்டில் வச்சுட்டோம். அண்ட் ஜஸ்ட் ஸ்லைட்லி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் அவே ஐ ஸ்டார்டட் பேக்கிங் இட் இன் அ ப்ரீஹீட்டட் அவன் ஃபார் 10 to 12 minutes, not more than that, at 185 degrees Celsius. Option 2, I rolled the cookies into balls and I refrigerated it for like 10 minutes and then I baked it. ஸோ இதோட ரிசல்ட் என்னாச்சுன்னா ஆஃப்டர் 2 to 3 minutes it completely started to spread. அண்ட் கம்ப்ளீட்டாக இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா அட் 8 to 10 minutes மார்க்கில் ஓவர் கிறிஸ்பி ஆயிடுச்சு. ரொம்ப தின் அண்ட் ஓவர் கிறிஸ்பி ஆயிடுச்சு. அண்ட் ஆப்ஷன் 3, ஐ ஜஸ்ட் ரோல் them into balls and straight away I baked it without pressing it down. அண்ட் இது ஓகே. இது வந்து ரொம்ப அவ்வளோவா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, ரிசல்ட் வாஸ் ஓகே. ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. ஸோ அவுட் ஆஃப் ஆப்ஷன் 2 and 3 ரிசல்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓவர் பேக்டு குக்கீஸாக இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியான எட்ஜஸாக இருந்தது. அண்ட் எனக்கு அந்த ரிசல்ட் பிடிக்கல. ஸோ ஐ ஸ்டிக் வித் ஆப்ஷன் 1, விச் இஸ் ரோல் பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு யூ கேன் பேக் இட். எஸ், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. parallelly preheat your oven at 180 degrees Celsius and we are going to bake it around 10 to 12 minutes or 15 minutes, not more than that. ஸோ இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா அவன்லேருந்து எடுத்தோடனே ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் இட் கூல்ஸ் டவுன் இட் வில் பிகம் ஹார்டர் அண்ட் மோர் கிறிஸ்பியர். ஸோ ஒருவேளை நீங்கள் பேக் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அவனில் வச்சு எக்ஸஸாக பேக் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் இட் கூல்ஸ் டவுன் அது ப்ராப்பரான அந்த டெக்ஸ்டருக்கு வந்துடும்.
நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, பிகினர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும். அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌனீஸோ இல்ல குக்கீஸோ ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். ஒன்ஸ் அது கூல் ஆக ஆக தான் செட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். வென் ஐ ஃபர்ஸ்ட் பேக் த குக்கீஸ், ஐ தாட் ஓகே நம்ம குக்கி இன்னும் பேக் ஆகலன்னு சொல்லிட்டு, ஐ பேக்ட் இட் ஃபார் லைக் 25லேருந்து 30 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணி எடுத்தேன். ஏதோ கேக் பேக் பண்ற மாரி நான் பேக் பண்ணி எடுத்தேன் குக்கீஸ. ஹவ் ஃபன்னி இட் வாஸ் ரைட்? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் குக்கீஸ் பேக் பண்றப்போ 12 டூ மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் பேக் பண்ண வேண்டிய டைம். நாட் மோர் தென் தட். ஸோ நம்மளோட பிளாக் வெல்வெட் குக்கீஸ் ஆர் கெட்டிங் ரெடி இன் த அவன். இது பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த ரோல் பண்ணிட்டு லிட்டில் பிட் பிரஸ் பண்ணி வச்சேன் இல்லையா? அந்த பேட்ச் தான் இது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா இட்ஸ் வெரி குட். ஸோ ரொம்பவும் ஸ்ப்ரெட் ஆகாம, ரொம்பவும் கிரிஸ்பி எட்ஜஸா இல்லாம இருக்கும். ஈவனா இருக்கும் எல்லா சைடுமே. கமிங் பேக் டு பிளாக் கோகோ பவுடர். நான் ஏற்கனவே சொன்ன மாரி பிளாக் கோகோ பவுடர் யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா பேக்கிங் பவுடர் தான் யூஸ் பண்ணணும். In the cookies, you can store it for 2 to 3 days at room temperature and after 4 to 5 days refrigerate பண்ணிருங்க. In case நீங்க லாங் டர்ம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் இப்போ சொல்ற மாரி cling wrap பண்ணிட்டு மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணாத மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு you can freeze it and use it for up to 3 months. ஸோ நான் இன்னைக்கு ஸ்வீட்னஸ்க்காக காம்பினேஷன் ஆஃப் ப்ரவுன் சுகர் அண்ட் ரிஃபைன்ட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் கோக்னட் சுகர். ஸோ கோக்னட் சுகர் யூஸ் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அந்த கிரிஸ்பியான டெக்ஸ்சர் வராது கோக்னட் சுகர் யூஸ் பண்ணும்போது. அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் அன்ரிஃபைன்ட் சுகர். அண்ட் நம்மளோட வீகன் பிளாக் வெல்வெட் குக்கீஸ் ஆர் ரெடி அண்ட் டேஸ்ட் அவ்வளோ யம்மியா இருந்தது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. Do share it with your friends and family members who are passionate in learning vegan baking. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த மாரி வீகன் ரெசிபீஸ் அண்ட் பிளான்ட் ஃப்ரெண்ட்லி பேஸ்ட்ரீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டுகெதர் we can do it. Do try this recipe and let me know how it is. இந்த மாரி நெறைய பிளான்ட் பேஸ்ட் அண்ட் வீகன் ட்ரீட்ஸ், வீகன் ரெசிபீஸ்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video with another distinctive confection and pastry. And if you like this video, give me a thumbs up. Thank you.